90களில் ரசிகர்களின் கனவு கன்னியா நம்பர் 1 நடிகையாக வலம் வந்தவங்க தான் நடிகை சிம்ரன். இவங்களைப் போலவே திரைத்துறையில் பெரும் வெற்றிகளை பெற்று ஆதிக்கம் செலுத்துவாங்க, ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வருவாங்க என பார்வை ஒன்றை போதுமே திரைப்படத்தில் அறிமுகமான போதே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பினவங்க தான் சிம்ரனின் தங்கையான மோனல் நாவல். அந்த படத்தை தொடர்ந்து ஏர்லியர் 2Kகளின் தொடக்கத்தில் தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகையாக இருந்தாங்க. பத்ரி, சமுத்திரம், சார்லி சாப்ளின் போன்ற திரைப்படங்களை நடித்து முன்னணி நடிகையாக வலம் வர தொடங்கினாங்க. ஆனால் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி திடீரென அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி திரையுலகத்தையே அதிர்ச்சி செய்தது. அப்போ அவங்களுக்கு வயது 21 தான். இவங்களின் தற்கொலைக்கு பின்னணியில் காதல் விவகாரம் இருப்பதாக வதந்திகள் பரவியது. அவங்க எழுதினதாக வெளியான தற்கொலை குறிப்பில் கூட வாழ்க்கையில் உண்மையான ஆண்மகனை நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததாக கூறப்படுது. நடிகை மோனலின் மரணம் குறித்து பேசும்போது உடைஞ்சிருவாங்க அவங்களின் சகோதரியும் நடிகையுமான சிம்ரன். ஒவ்வொரு வருடமும் மோனலின் நினைவு நாளை அனுசரித்து வரக்கூடிய நடிகை சிம்ரன் நேற்று தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இந்த 23 வருடங்களில் ஒரு நாள் கூட உன்னை நாங்கள் நினைக்காமல் இருந்ததில்லை மோனல், நீ மறைந்திருக்கலாம் ஆனால் யாராலும் மறக்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 23 வருடங்கள் ஆகியும் தன்னுடைய தங்கையை இன்னும் மறக்காமல் நினைவு நாளை அனுசரித்து வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த எமோஷனலான போஸ்ட் இப்போ ரசிகர்களால் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு.